அடுத்து நம்ம அந்த மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற கோயிலுக்கு போகிறோம். வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். இதுதான் அந்த கோவிலோட கருவறை. கருவறை மொத்தமே ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் இருக்குது. இங்கே இருந்த சிலைகள்லாம் திருடப்பட்டுருச்சு. இந்த இடத்துல விநாயகர் சிலை இருந்ததா இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த ஊரை சுற்றி இருந்த ஐயர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே திதி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயம் நடத்தி இந்த கம்மாயில் கரைச்சி விநாயகரை வழிபட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கம்மாயை ஒட்டி ஒரு இடத்துல கிணறு இருந்ததாகவும், இந்த திதி கொடுத்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தீர்த்தம் ஆடிட்டு விநாயகரை வழிபட்டுட்டு போவாங்க அப்படின்னும் ஒரு சில வரலாறு இருக்குது. அந்த கிணறு காலப்போக்கில் மூடிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம வெளியே பார்த்த கோவில்களை பார்த்தோம்னா இந்த அபிஷேக தண்ணீர்லேருந்து கீழே ஒரு 2 அடிக்கு கீழே ஒரு தொட்டி மாதிரி ஒரு அமைப்பில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தோம்னா அது சுத்தமாக மண்ணால் மூடிடுச்சு. ஒருவேளை இந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடங்களில் தோண்டி கீழே பார்த்தோம்னா ஒரு சில கல்வெட்டுகளும் இல்லை இந்த கோவிலை கட்டினவங்களுக்கான ஒரு சில ஆதாரங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுற்றியுமே இந்த கோவிலோட மண்டபம் முழுசாக பாதி அளவு மண்ணால் மூடப்பட்டிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை சீரமைச்சு இந்த கோவிலுக்கு கீழே இருக்கிற அடித்தளங்களை தோண்டி பார்த்தோம்னா நம்ம கீழே கல்வெட்டுகள் ஏதாவது ஒரு சில ஆதாரங்கள் ஒரு அடையாளங்கள் தெரியும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இது அப்படியே இந்த கோவிலுக்கு வலது புறத்தில் இருக்குது. இது கூட கீழே பாதி அளவுக்கு நமக்கு தெரியுது. ஆனால் அந்த பக்கம் பாதிக்கு பாதி மண்ணால் மூடிடுச்சு. இந்த கோவிலை சீரமைச்சு இன்னுமே கீழே தோண்டினாங்க அப்படின்னா கல்வெட்டுகளும் இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படிங்கிற ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே ஒரு கம்மா ஒன்று இருக்கும். அந்த கம்மாவுக்கு பின்பக்கம் தான் இருக்குது இந்த மண்டபமும் இந்த சின்ன கோவிலும். பெரும்பாலும் நம்ம பழங்கால கோவில்களில் இருக்கிற சிலைகள் எல்லாமே என்ன தான் பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, காலப்போக்கில் அது திருடப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த கோவில்லையும் அந்த பழங்கால சிலை ஒன்றும் இல்லை. இந்த பொதுவாக நம்ம வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காலப்போக்கில் அழியிற நிலைமையில தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க மண்டபத்தை பற்றின விஷயங்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வருங்கால சந்ததியினருக்கு இதை பற்றி முழுமையாக தெரியப்படுத்துங்க. நன்றி.